ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் டேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸை பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லா எபிசோடையும் ஒட்டுக்காவே ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனில் அப்சைட் டவுனை காட்டுறாங்க. அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா வில்லியம் பயர்ஸ் வந்து சின்ன பையனாக இருக்காரு. இது வந்து ஃபர்ஸ்ட் சீசனில் நடந்த விஷயம். அவரை கடத்திட்டு போய் அவர் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருப்பார்ல, அந்த விஷயம்லாம் காட்டுறாங்க. இவர் வந்து பயந்துட்டு இருக்காரு, கன்னோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. டெமிகார்கன் வருது. அந்த டெமிகார்கன் இருந்து தப்பிச்சு ஒரு மரத்து மேல ஏறாரு. அதையும் அந்த டெமிகார்கன் பார்த்துட்டு ஒரு அடிச்சு இழுத்துட்டு போய் வெக்னா கிட்ட விடுது. வெக்னா வந்துட்டு அந்த பையனை ஹைவ் மைண்ட் பண்ணிடுது, கனெக்ட் பண்ணிடுது. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே ஆள போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கட் பண்றாங்க. கட் பண்ணா 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கூடிய விஷயமா காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அதுல சின்ன குழந்தையா இருந்த அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. ஹாலி அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாம் ஒட்டுக்கா இருக்காங்க. வீலர் குடும்பம், பயர்ஸ் குடும்பம் எல்லாம் ஒட்டுக்கா இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஹாக்கின்ஸே மாறி போயிருக்கு. இந்த வெக்னாவோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹாக்கின்ஸே மாறிடுச்சு. ஒரு குவாரண்டைன்ல இருக்க மாதிரி தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஹாக்கின்ஸை மட்டும். வெளியில இருந்து எந்த பொருளும் வரதில்ல. எல்லாமே இவங்க கவர்மெண்ட் மூலியமா தான் வாங்கி எல்லாம் செஞ்சிட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஊரே இருக்கிறதே தெரியாம கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கு. இந்த பசங்களும் 4 பேரும் வெக்னாவை பழிவாங்கணும்ன்ற மனசுல வச்சுக்கிட்டு கிரால்ன்ட்டு இவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தை. அது என்னன்னா, அப்சைட் டவுனுக்குள்ள போய் ஒருத்தர் வந்து அந்த வெக்னா எங்க இருக்கான் ஏது இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுற மாதிரி இப்படியே பல தடவை இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. மேப் எல்லாம் போட்டு எல்லாம் பக்காவா அண்டர் கிரவுண்ட்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மிலிட்டரி பார்த்தா அப்சைட் டவுனுக்குள்ளேயே ஒரு மினி லேபே கட்டி வச்சிருக்காங்க. அங்க இருக்க அந்த உயிரினங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு மிலிட்டரி. அதெல்லாம் நமக்கு காட்டல, சஸ்பென்ஸா தான் வச்சிருக்காங்க. ஆனா அந்த லேப்ல இருக்க ஒரு லேடி மட்டும் சொல்றாங்க, எனக்கு 11 வேணும், அவ வந்தாதான் இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா 11 வந்துட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்லேயே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க பவர்லாம் பழைய மாதிரி கிடைச்சிருது. போன சீசன்ல அவங்க பவர் இல்லாம இருந்தாங்க. இந்த சீசன்ல அந்த பவர்லாம் கிடைச்சிருது. அதுல ரொம்ப ஃபுல் ஃபிளட்ஜா நிறைய ட்ரைனிங்லாம் பண்ணி அவங்கள உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லா பிளானையும் போட்டு அப்சைட் டவுனுக்குள்ள காப்பரை அமுச்சு வைக்கிறாங்க. அவரும் உள்ள போறாரு. எதிர்பாராத விதமா அங்க ஒரு டெமிகார்கன் வந்து அந்த மிலிட்டரி மேன்ஸ் எல்லாம் 5 பேத்த ஒண்ணு போடுது. அதுல ஹாப்பர் மட்டும் தப்பிச்சிடுறாரு, அங்கேயே மாட்டிக்கிறாரு அப்சைட் டவுனுக்குள்ளேயே. இந்த பக்கம் பார்த்தா அந்த டெமிகார்கன் குடும்பத்தை நோக்கி வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஹாலிப வந்து வெக்னா ஏதோ ஒரு பேசி மயக்கி அவன் இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு பாக்குறான். ஏன்னு தெரியல, அது இன்ன வரைக்கும் நமக்கு காட்டல. இந்த விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா, அந்த டெமிகார்கனாவே வில் பயர்ஸ் மாறிடுறாரு. இவருக்கு ரொம்ப நாளாவே அந்த விஷயங்கள்லாம் வராம இருந்துச்சு. அந்த பின்னாடி ஒரு மாதிரி உணர்வெல்லாம் வரும்ல, அதெல்லாம் எதுவுமே வராம இருந்துச்சு. ஆனா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த உணர்வு தானா வந்திருக்கு. அது மூலியமா தான் டெமிகார்கனோட உடம்புக்குள்ளேயே போன மாதிரி, அதோட கண்கள் மூலியமா இவர் பாக்குற மாதிரி இவருக்கு விஷன்ஸ் வருது. அந்த விஷன் மூலியமா அந்த டெமிகார்கன் வந்து நான்சி வீலர் வீட்டுக்கு போற மாதிரி தெரியுது. உடனே நான்சி கிட்டயும் 11 கிட்டயும் சொல்லி கார்ல போய் பார்க்க சொல்றாங்க. இவங்க போறதுக்குள்ள ஹாலி வீலரை தூக்கிட்டு போயிருது அந்த டெமிகார்கன். அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் அடிச்சு போட்டு போயிருது. அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. 2 பேருமே கோமாக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மட்டும் முழிக்கிறாங்க. ஆனா அவங்களால பேச முடியல. நான்சி இருந்துட்டு எழுதி காட்ட சொல்றாங்க. இவங்களும் எழுதி காட்டுறாங்க. அப்பதான் இவங்களுக்கே தெரியுது, ஹாலி இவ்வளவு நாளா கற்பனை நினைச்சிட்டு இருந்த ஹாலு வந்து ஹென்றி தான் அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா அவன் வந்து போராட்டத்தெல்லாம் பின்தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கான் அந்த ஹாலிய. அப்படிதான் பழக்கமும் ஆயிருக்கான், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஆனா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே மேக்ஸை காட்டுறாங்க. மேக்ஸ் வந்துட்டு கோமாலே இருக்கா, இன்னும் வெளியவே வரல. லூக்காஸ் இருந்துட்டு எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு அவளை கோமால இருந்து வெளியே வர பார்த்துட்டே இருக்கான். ஆனா அவளுக்கு இன்னும் கோமால இருந்து வெளியவே வரல. ரொம்ப வருத்தப்படுறான். இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வில்லுக்கு வந்து முன்னாடியே அந்த உணர்வுலாம் வரும்போது ஒரு விஷன் வருது, தலை சுத்திட்டு இருக்க மாதிரி. அந்த விஷன் எங்க வந்துச்சுன்ற மாதிரி கண்டுபிடிக்க பில்லும் ஸ்டீவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வெளியே வராங்க. கடைசியில பார்த்தா அது ஸ்கூல் பார்க்கு, அங்கதான் இந்த விஷன் வந்துச்சுங்கிற மாதிரி பில் சொல்றான். அதுவும் ஹாலியோட கண்கள் மூலியமா அதை பார்த்துருக்க மாதிரி சொல்றான். இப்பதான் அவனுக்கு கன்ஃபார்மே ஆகுது, நாம வந்து திருப்பியும் அந்த ஹை மைண்டோட கனெக்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்றாரு. அவங்க அம்மா தான் போன இதுலயே நம்ம அதெல்லாம் கட் பண்ணி விட்டோமே, எப்படி திருப்பி நடந்திருக்கு எனக்கு அது தெரியல, ஆனா எனக்கு இன்னும் அதை விட்டு என்னை விட்டு போகலைங்கிற மாதிரி தோணுது
அப்படின்ற மாதிரி வில்லு சொல்றாரு. அங்கதான் வில்லு இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. என்ன விஷயம்னா, இப்ப ஹாலிக்கு அப்புறம் இன்னொரு டார்கெட் இருக்கு. அவன் வந்து டெரிக்கு, அவனும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான், ஒரு குண்டு பையன் அப்படின்னு சொல்லி வில்லு சொல்றாரு. அவரோட வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அது லூக்காஸோட தங்கச்சியோ ஃப்ரெண்டு வீடு. லூக்காஸோட தங்கச்சி அப்பதான் காட்டுறாங்க. லூக்காஸோட தங்கச்சிட்டு ஹெல்ப் கேட்கறாங்க. அவளும் செய்யறா. மயக்க மருந்தெல்லாம் கலந்து அவங்க எல்லாம் தூங்க வைக்கிறா. ஆனா தங்கச்சி ஃப்ரெண்டு மட்டும் தூங்காம இருக்கா. இவ்வளவு அதுக்கப்புறம் அடிச்சு ஊசி போட்டு படுக்க வச்சிடறா. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, அந்த டெமிகார்கனை கடத்த வரும். அப்போ வந்து நாம அதை ஒரு ட்ராக்கர் மாதிரி செட் பண்ணி வெக்னா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது எல்லாம் அந்த டெரிக்கு வீட்லயே செட் பண்றாங்க. ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி டெமிகார்கனும் வருது. இவங்க ட்ராப்லயும் சிக்குது. ஆனா தப்பிச்சு ஓடி போகுது. ஓடி போய் அப்சைட் டவுனுக்குள்ள பூத போகுது. இதெல்லாம் டெமிகார்கன் கண்கள் மூலியமா வில் பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவையும் கொல்ல வருது. ஆனா அவங்க அம்மாவை கொல்ல முடியல. தப்பிச்சு போயிருது. ஏன்னா வில்லோட மைண்ட்ல கனெக்ட் ஆகிருக்கனால அது டெமிகார்கனால கொல்ல முடியல. தப்பிச்சு அப்சைட் டவுனுக்குள்ள போகுது. அந்த அப்சைட் டவுன் திறந்து இருக்கும் போது நான்சி இவங்க எல்லாம் சேர்ந்து கார் மூலியமா டஸ்டின்லாம் கார் மூலியமா உள்ள பூந்துடுறாங்க. போய் ஏதோ ஒரு இதுல மோதிடுறாங்க. அவங்க உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா லெவனும் ஹாப்பரும் மிலிட்ரி பேஸை நெருங்கிட்டாங்க. அந்த லேபை உள்ள போய் போலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹாலியை காட்டுறாங்க. ஹாலி நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஹென்ரியும் காட்டுறாங்க. ஹென்றி தான் ஒரு வீட்டுல வச்சு பாதுகாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. காட்டுக்கு நடுவுல தான் அந்த வீடே இருக்கு. ஹென்றி, நான் வெளியே போய் உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன் டெரிக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். நீ வந்து காட்டுக்குள்ள மட்டும் போயிடாத, காரணத்தை கொண்டுட்டோம், வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா லெவனை காட்டுறாங்க. லெவன் வந்துட்டு ஒரு மைண்ட் இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி அந்த லேப்குள்ள என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா ஒரு வெள்ளையா வெளிச்சம் வருது. அதுக்கப்புறமா தான் சொல்றாங்க, வெக்னாவே இவங்க தான் புடிச்சு வச்சிருக்காங்க. வெக்னாவோட உடம்பு இந்த மிலிட்ரி பேஸ்ல தான் இருக்கு, இந்த லேப்ல தான் இருக்கு அப்படிங்கறத லெவன் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க உள்ள நுழையிறாங்க. கட் பண்ணா ஹாலியை காட்டுறாங்க. ஹாலி வந்துட்டு ஒரு பேப்பர் போஸ்ட் பாக்ஸ் அதை படிச்சு பாக்குறாங்க. இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஹென்றி எழுதியிருக்க மாதிரி ஒரு லெட்டர் வருது. இவங்களும் போறாங்க. போனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். மேக்ஸை காட்டுறாங்க. மேக்ஸ் வந்துட்டு உயிரோடு இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்புறம் தான் மேக்ஸ் சொல்றாங்க, இது ஹென்ரியோட ஜெயிலு, இங்க வந்து எல்லாத்தோட மைண்டையும் கேப்சர் பண்ணி வச்சிருக்கான், நம்மளால இதுல இருந்து வெளியவே போக முடியாது, இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், இப்ப நீ வந்ததுனால தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹாலி கிட்ட நீ அவன் இடத்துக்கே போ, நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லி மேக்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வில்ல காட்டுறாங்க. வில்லு வந்துட்டு ஒரு விஷயம் பாக்குறாரு இந்த டெமிகார்கன் வழியா. அந்த விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் இவனை கனெக்ட் பண்ண மாதிரியே கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க மைண்ட் மூலியமா. ஏதோ ஒரு கூட்டுக்குள்ள கனெக்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி ஒவ்வொரு குழந்தைகள கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான் வெக்னா. இதை அவங்க அம்மாட்ட சொல்றான். ஆனா என்ன பிளானுங்கிறது தெரியல, வெக்னாவோட பிளான் என்னன்றது தெரியல. அதுக்கப்புறமா நான்சி, ஜானத்தன் இவங்க குரூப் எல்லாம் காட்டுறாங்க. அவங்க எல்லாம் போய் ஒரு இடத்துல வாலில் போய் சிக்கிக்கிறாங்க. அந்த வாலை இப்போ தான் பார்க்குறாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க இத்தனை தடவை வந்துட்டு போனதில் அதை பார்க்கல போல இருக்குது. அவங்க ஒரு பிளான் கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, இது வால் சுற்றியும் இருக்குது, ரவுண்டாக இருக்குது, அதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட் எதுனா போன சீசனில் காட்டின அந்த ஹாக்கின்ஸ் லேப் தான் அப்படின்றது தெரிய வருது. இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் மிலிட்ரி பேஸை காட்டுறாங்க. மிலிட்ரி பேஸில் அந்த குழந்தைங்களெல்லாம், அதாவது வெக்னா அடுத்து யாரை கடத்த போகிறாங்கிற அந்த குழந்தைங்களெல்லாம் மிலிட்ரி கடத்திட்டு போயிடுது. கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அந்த டனல் வழியாக, அதாவது அண்டர் கிரவுண்ட் டனல் வழியாக போய் அந்த மிலிட்ரி பேஸ்க்கு போய் வெக்னா கடத்த வேண்டிய குழந்தைங்களை இவங்க காப்பாற்றலான்னு பிளான் போடுறாங்க. ஆனால் இவங்க பிளான் அதில் ஜெயிக்க முடியல. மிலிட்ரிக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே இவங்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அந்த டெமிகார்கன்ஸ் எல்லாம் அப்சைட் டவுன்லேருந்து வெளியே வருது. மிலிட்ரிக்காரங்களாம் சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹாப்பர் இந்த லேபுக்குள்ளே பூந்துடுறாங்க. ஹாப்பரும் லெவனும் போய் சண்டை போடுறாங்க. எல்லா மிலிட்ரி மேன்ஸ் கூடயே சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும் போது லெவனுக்கு ஏதோ ஒரு மிஷின், அந்த சவுண்ட் மிஷினை வச்சு அவங்கள டவுன் பண்ணிடுறாங்க. ஹாப்பர் மட்டும்தான் உள்ளே போய் சண்டை போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த வெக்னா இருக்க இடத்துக்கே போயிடுறாங்க. கடைசியில் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா வெக்னா இல்லாமல் நமக்கு செகண்ட் சீசனில் காட்டினாங்கள்ல அந்த 8ங்கிற நம்பர், அதாவது 11ஓட சிஸ்டர், அவங்க உள்ளே இருக்காங்க. அவங்கள வச்சு தான் இவ்வளோ நாளாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த மிலிட்ரி பேஸில் சண்டை போட்டுட்டு இருந்த இடத்த காட்டுறாங்க. டெமிகார்கன்லாம் வந்துட்டுருக்கு. இவங்க கொஞ்சம் குழந்தைய காப்பாற்றுறாங்க. ஆனால் அதையும் டெமிகார்கன் கடத்திட்டு போயிடுது. அங்கே தான் வெக்னா வரான். வில் கூட சண்டை போட்டுட்டு அவனை கொல்லாமல் விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம்
வில்லுக்கு ஒரு பவர் கிடைக்குது. லெவனோட பவர் அப்படியே கிடைக்குது. வெக்னாவோட பவரும் சேர்ந்து கிடைக்குது. டெமிகார்கன்களையே கை தனியாக கால் தனியாக முடிச்சு கொண்டு போடுறான். இப்போ வில் தயாராகிட்டான். வெக்னாவே எதிர்க்கிற அளவுக்கு அவனுக்கு பவர் கிடைச்சிருச்சு. அதோட இந்த எபிசோடு முடியுது. மொத்தத்தில் இந்த எபிசோடெல்லாம் செமையாக இருக்குது. எல்லா நடிகர்களும் செமையாக நடிச்சிருக்காங்க. இதில் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா வில்லியம் பயர்ஸுக்கு பவர் கிடைச்சது தான். அடுத்து வர 3 எபிசோடுக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டிசம்பர் 25 அடுத்த 3 எபிசோடு ரிலீஸ் ஆக போகுது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.